நம்ம இந்த அரோகரா அப்படின்னு சொல்லும் போது முகத்துல தெம்பு உற்சாகம் வரணும். ஏன்னா இந்த அரோகரா அப்படிங்கிற வார்த்தைய நாம யாரும் சொல்லிக்கல. இதை முதல்ல சொன்னது திருஞான சம்பந்தர். சிவபெருமானுக்கு சத்புத்திர மார்க்கத்துல, அதாவது சிவபெருமான் அப்பா நான் பிள்ளை அப்படிங்கிற மார்க்கத்துல தொண்டு செய்த, சைவத்தில் தமிழை உயர்த்திய, தமிழும் சைவமும் இரு கண்களாக பாடிய திருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு அரகரோகரா அப்படிங்கிற வார்த்தை. இது ஞானசம்பந்தர் பொதுவாக முருகப்பெருமானுடைய அவதாரம். ஒரு சமயம் ஞானசம்பந்தரை பல்லக்குல கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சுவாமி பல்லக்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார் ஞானசம்பந்தர். அந்த குழந்தை நடந்து போய் பாடினா பாதம் வலிக்குமா. சிவபெருமானுக்கு இந்த குழந்தை மேல அவ்வளோ அக்கறை. எம்பெருமானுக்கு எப்பவுமே தம்முடைய பிள்ளைகள் மேல அதீத பாசம் உண்டு. அந்த பல்லக்குல போய் பாடும்போது அடியார்கள் தூக்கிட்டு போவாங்க, அந்த பல்லக்க தூக்கிட்டு போவாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது சலிப்பு தெரியாம இருக்கணும் இல்லையா, களைப்பா இருக்கும். சில நேரம் அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது பாடுவோம், இல்ல ஏதாவது பேசுவோம். அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒரு பொருளற்ற வார்த்தையை அடியார்கள் பாடினாங்க. இப்ப நாம சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பலு தூக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஏதோ சொல்லுவோம் நம்ம, ஏழோ ஐலசா, சின்ன பிள்ளை மாதிரி. அப்ப அந்த பலுவை தூக்கும் போது ஏன் இது போல பாடுறீங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கிறார். அதற்கு அந்த அடியார் பெருமக்கள் சொல்றாங்க, களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நாங்க இத சொல்றோம். அப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு, களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக சொல்ற வார்த்தையில கூட இறை நாமம் தான் இருக்கும். ஒரு பொருளற்ற வார்த்தையை சொல்றதால நம்முடைய களைப்பு எப்படி போகும்னு நம்புறீங்க? பொருளோடு இருக்கணும். அந்த பொருள் யாரை குறிக்கணும்? இறைவனை குறிக்கணும். அப்ப இறைவனை அழைக்கும் போதுதானே நம்முடைய களைப்பு போகும். சரிங்க சாமி, நாங்க என்ன சொல்றது? அரகரோகரா அப்படின்னு சொல்லுங்கன்னு திருஞான சம்பந்தர் சொல்லி கொடுக்கிறார்.